ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு 2வது இயலுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது இயல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அணி நிழல் காடு அப்படிங்கிற இயல் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து டெஸ்ட் போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ 50 கொஷின்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஓகேவா. சரி, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துருவோம். கீழுள்ளவற்றுள் காட்டை குறிக்காத சொல்லை கண்டுபிடி. ஸோ இப்போ தான் நிறையா பேருக்கு தோணும், அந்த காடு அப்படிங்கிற செய்யுள் பகுதிக்கு கீழே ஒரு 30 வார்த்தைகள் காடை பற்றி குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ வேறு பெயர்கள் வந்து பார்க்கும்போது 30 பெயர்கள் வந்து இருக்கும். அதை யாரா படிக்கிறது, இதெல்லாமா கேட்க போகிறாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகேங்களா. அந்த 30ஐயும் ஒரு வார்த்தை விடாமல் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா பொருந்தாதது எதுங்கிறது டக்குன்னு ஈஸியாக வந்து நம்மளை கேட்டுற முடியும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது இல்லைங்களா. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏல பொற்றை, ஆப்ஷன் பியில் தில்லம், ஆப்ஷன் சியில் பழவம், ஆப்ஷன் டியில் மிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ பொற்றை, தில்லம், பழவம் இந்த 3 வார்த்தையுமே காடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல் தான். மிலை அப்படிங்கிறது வந்து குறிக்காது. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு பொருந்தாதது. ஓகேங்களா. அடுத்தது, சுரதாவின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ராமகோபாலன், ஆப்ஷன் பி ராசகோபாலன், ஆப்ஷன் சி கிருஷ்ணகோபாலன், ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ணன். ஸோ இதுக்கான ஆன்சர் சுரதா அப்படிங்கிறவங்களோட இயற்பெயர் ராசகோபாலன். ஸோ அந்த சுரதா அப்படிங்கிறதுல அந்த சு ர அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே திருப்பி போடுங்களேன், ரசு அப்படின்றது தான். அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வரக்கூடியது ராசகோபாலன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்தது 3வது கொஸ்டின். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஸோ கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தினவர் யாருங்க? ராஜ மார்த்தாண்டன். ஸோ ராஜாங்கள்லாம் வந்து ஈஸியாக கொல்ல சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் போட்டுருவாங்க இல்லைங்களா. அப்போ கொல்லி அப்படிங்கிறது வந்து ராஜாக்கள், ராஜ மார்த்தாண்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மேட்டுப்பாளையம். ஓகேங்களா. ஸோ மேட்டுப்பாளையத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனக்கல்லூரி வந்து அமைந்திருக்கு. அடுத்தது, கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கரையான். அடுத்தது, புலியானது குட்டிகளை எடுத்து கொள்ளும் நாட்கள்? ஸோ புலிக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து தேவைப்படும்? 90 நாட்கள் வந்து தேவைப்படும். அடுத்தது, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அழைக்கப்படும் விலங்கு எதுங்க? ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், யானையா புலியா என்னன்னு தெரியல, அந்த பாடம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய புலி தான். ஓகேங்களா. சரி, அடுத்தது, ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது? ஸோ இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டம் ஜாதவுக்கு எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதா நம்மளோட குவெஸ்சன். சரிங்களா. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2012. சரிங்களா. அடுத்தது, ஜாதவுக்கு 2015 ஆண்டு இந்திய அரசு வழங்கிய விருது என்ன? ஸோ இந்திய அரசாங்கம் 2015 ஆண்டு அவருக்கு என்ன விருது கொடுத்தாங்க? பத்மஸ்ரீ விருது வந்து நமக்கு ஜாதவுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து 10வது கேள்வி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யாருங்க? இது கம்பல்சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஔவையார். ஓகேங்களா. அடுத்தது 11வது கேள்வி. வாழை, கன்றை, டேஸ். ஸோ இது வந்து நமக்கு மரபு சொற்கள் யூனிட் 3ல் வந்து கவர் ஆகும் இல்லைங்களா. வாழை, கன்றை என்ன பண்ணுச்சு? வழங்கியதா, கொடுத்ததா, தந்ததா, ஈன்றதா? ஸோ வாழை, கன்றை, ஈன்றது. சரிங்களா. என்னது? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஈன்றது. மரபு சொல்ல இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா. காடெல்லாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா. அடுத்தது 13வது கொஸ்டின். கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படிங்கிறத எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? கிழங்கு எடுக்கும் அப்படின்னு எழுதலாமா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கிழங்கு எடுக்கும். அவ்வளோதான். அடுத்தது 14வது கேள்வி. நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? ஸோ நாவல் பழத்துக்கு உவமையாக வந்து புக்கில் நமக்கு எதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க? கோழி குண்டு அப்படிங்கிறத அந்த செய்யுள் பகுதியில் குறிப்பிட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஆப்ஷன் பி கோழி குண்டு தான் சரியானது. சரி, அடுத்தது, சுட்ட பழம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் ஒட்டிய பழங்கள். அதை தான் வந்து சுட்ட பழம்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து மண் அப்படின்னு வந்து வந்திருக்கணும். மண் ஒட்டிய பழங்கள். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது, பெயரறியா ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க புக்லேயே. சரிங்களா. அந்த பெயரறியா, மனமில்லை, நேற்று கூட்டல் இரவு இது எல்லாமே ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் ப்ளேஸ் ஆனது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதுலேயும் இந்த பெயரறியா மனமில்லை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பெயரறியா அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? பெயர் கூட்டல் அறியா. ஆப்ஷன் சியில் இருக்கிற மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்து 17வது கேள்வி, மனமில்லை அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதலாம்? ஆப்ஷன் சியில் இருக்கிற மாதிரி மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா? அடுத்தது நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஸோ 18வது கேள்விக்கு ஆப்ஷன் பி நேற்றிரவு தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 19வது கேள்வி, ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுங்க? ஸோ புக்கில் நல்லா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், தந்தம். ஸோ ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து என்ன இருக்கும்? தந்தம் இருக்கும். ஆசிய யானைகளில் ஒரு இனத்தவருக்கு வந்து அதாவது வந்து ஒரு ஜெண்டருக்கு தந்தம் இருக்கும், ஒரு ஜெண்டருக்கு தந்தம் இருக்காது. அப்போ தந்தத்து மூலமாக தான் ஆண் பெண் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம பண்ணுறோம் ஆசிய யானைகளில். சரிங்களா? அடுத்தது தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நமக்கு ஜியாகிரஃபியில் வந்து ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முண்டந்துறை. இது வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 1988வது வருடம் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1988 முண்டந்துறை திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? சரி, அடுத்தது காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ காட்டாறு அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுவோம்? காட்டு கூட்டல் ஆறுன்னு சொல்லிட்டு தவறாக பிரிச்சுருவோம். ஆனால் காட்டாறு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா காடு கூட்டல் ஆறு இப்படி தான் பிரிக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 22வது கேள்வி, அனைத்துண்ணி அப்படிங்கிற சொல்லை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது நேரம் கூட்டல் ஆகிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்? நேரமாகி அப்படின்னு வந்து நம்ம சேர்த்து எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது 24வது கேள்வி, வேட்டை கூட்டல் ஆடிய அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்? வேட்டை யாடிய. ஸோ ஆப்ஷன் பியில் வரக்கூடியது தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்தது வேட்கை அப்படிங்கிற சொல்ல வரக்கூடிய ஐகார குறுக்கம் வரக்கூடிய மாத்திரை எவ்வளவு? இப்போ வேட்கை அப்படிங்கிறதுல ஐகார குறுக்கம் எங்கே வருது? கடைசியில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது அந்த ஐங்கிறது வந்து தனித்து வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை. இப்போ அந்த ஐகாரங்கிறது சொல்லோட ஃபஸ்ட்லேயும் வரும், நடுவுலையும் வரும், லாஸ்ட்லேயும் வரும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது அதோட மாத்திரை எவ்வளவு? 1.5 மாத்திரை. நடுவுலையும் லாஸ்ட்லேயும் வரும்போது 1 மாத்திரை. அப்போ லாஸ்ட்டில் வந்து வந்திருக்கனால இதோட மாத்திரை என்னது? 1. ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? அப்போ வேட்கை அப்படிங்கிறதுல ஐகார குறுக்கத்தோட மாத்திரை அளவு வந்து எத்தனை? 1. அடுத்தது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? ஸோ மகர குறுக்கம் இடம்பெறாத வார்த்தை எதுன்றதான் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். போன் அப்படிங்கிறது மகர குறுக்கம் தான். ஸோ குறுக்கத்தினால தான் இது வந்து வந்திருக்கு. இப்போ வந்து போலும் அப்படிங்கிறது போன்னு வந்து தெரிஞ்சு வந்திருக்கு, மருளுங்கிறது மரும்னு வந்து தெரிஞ்சு வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துலேயுமே மகர குறுக்கம் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த பழம் விழுந்தது, இப்போ இந்த வா வரிசை வந்து முன்னாடி வந்து அதாவது அந்த இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து மகர குறுக்கம் அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா? அப்போது இங்கே வந்து பாருங்களேன், பணம் கிடைத்தது, பணம் அப்படிங்கிறதுல இம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து வா வரிசையில் எந்த ஒரு எழுத்தும் வரலை, நமக்கு கி வேற வரிசை கா வரிசை தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? மகர குறுக்கம் கிடையாது. ஸோ 2 கண்டிஷன் தான். ஒன்று மருவி வந்திருந்துச்சு அப்படின்னா அது மகர குறுக்கம், மருவியில் திரிந்து வரக்கூடியது. சரிங்களா? அப்போ போலும் மருளுங்கிறது வந்து திரிந்து வந்திருக்கு இல்லைங்களா? அதனால இது மகர குறுக்கம். இன்னொன்று வா வரிசைக்கு முன்னாடி இம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது மகர குறுக்கத்தில் இடம்பெறும். ஸோ அந்த காரணங்கள்னால இந்த பணம் கிடைத்தது அந்த ரூலில் வந்து அப்ளிகபிள் ஆகாதனால இது என்னது? இது மகர குறுக்கத்தில் இடம்பெறாத சொல். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாக்டாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்வி நமக்கு. அடுத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்னதுங்க? ஔகார குறுக்கம். சொல்லோட ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து இடம்பெறும். ஒன்று தனிச்சு வரும், இல்லாட்டி சொல்ல முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையோ இறுதியிலையோ வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது வாய்மை எனப்படுவது என்னதுங்க? தீங்கு தராத சொற்களை பேசுதல். சரிங்களா? அடுத்தது டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பொறாமை உள்ளவனோட செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இது எல்லாமே திருக்குறளோட பொருளில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது 30வது கேள்வி, பொருட்செல்வம். இது எப்படி பிரித்து எழுதலாம்? பொருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது யாதெனின் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா யாது கூட்டல் எனின், ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மாதிரி பிரித்து எழுதலாம். அடுத்தது தன் நெஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தன் கூட்டல் நெஞ்சுங்கிறது எப்படி வரும்? தன் நெஞ்சு, ஆப்ஷன் பியில் இருக்கிற மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து 33வது கேள்வி,
தீது கூட்டல் உண்டோ. ஸோ இது வந்து எப்படிங்க சேர்த்து எழுதலாம், தீதுண்டோ. ஸோ ஆப்ஷன் ஏல வர மாதிரி தீதுண்டோ அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ 33க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 34வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ சொல்லும் பொருளும் வந்து பொருத்த போகிறோம். ஸோ கழித்திட கொம்பு அதிமதுரம். ஸோ இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. அப்போ ஆன்சர் எப்படி வருது, 2, 3, 1 அப்படின்னு வருதா. ஸோ 2, 3, 1ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அடுத்தது சுரதா என்பவர் யாருடைய மாணவர். ஸோ சுரதா வந்து யாருடைய மாணவர்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய மாணவர். சரிங்களா. சரி, அடுத்தது உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார். ஸோ உவமை கவிஞர் வந்து யாருங்க, சுரதாவை தான் உவமை கவிஞர்னு சொல்லுவோம். ஸோ எடுத்த உடனே ஆப்ஷன் பி தான் கரெக்டு நம்ம டிக் அடித்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணிடுவோம். ஆனால் ராசகோபாலன்கிறதும் சுரதாவை தான் குறிக்குது, சுப்புரத்தின தாசன்கிறதும் சுரதாவை தான் குறிக்குது. அப்போ என்ன பண்ணணும், மேற்கண்ட அனைத்துமே உவமை கவிஞரை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் நல்லா வந்து கவனமாக நம்ம பார்க்கணும். அடுத்தது சுரதா எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது. ஸோ சுரதா எழுதிய நூல்களில் பொருந்தாதது ஏதாவது இங்கே இருக்கா, கிடையாது. சாரி ஆப்ஷன் ஏல அமுதும் நிலவும், அந்த பின்னாடி வரக்கூடிய வார்த்தை வந்து மாறி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த அமுதும் நிலவும் அப்படிங்கிறது பொருந்தாதது. ஓகேங்களா. ஸோ தேன்மலை துறைமுகம் ஓகே தான், இந்த அமுதும் நிலவும்ங்கிறது தவறானது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் இதில் பொருந்தாதது. சரி, அடுத்தது காடு என்ற பாடப்பகுதி டேஸ் கன்னி பாவகையை சார்ந்தது, கிளிக்கன்னி பாவகையை சார்ந்தது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது நெஞ்சில் உரமுமின்றி என்ற பாடலை பாடியவர் யார். ஸோ இந்த பாடலை பாடினவர் யாருங்க, புக்கில் அந்த பின்னாடி பக்கம் வந்து பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் சியில் வரக்கூடிய ஏ அண்ட் பி. ஏன்னா சுப்பிரமணியன் அப்படின்னாலும் அதே நம்பர் தான், பாரதியார்னாலும் அதே நம்பர் தான். இது வந்து அவருடைய பாரதியாருடைய இயற்பெயர் இல்லைங்களா. ஓகே, அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் பி. அடுத்து 40வது கேள்வி, டான்ஸ் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு கிடைத்தது. ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு கிடைத்தது. ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்தது குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே என்ற புதுக்கவிதையை இயற்றியவர் யார். ஸோ இதில் வந்து புதுக்கவிதைங்கிற வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. இது எழுதினவங்க யாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கலா பிரியா. ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எதுங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டாக ஒரு கொஸ்டின்லேயே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. சரி, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முண்டந்துறை எங்கே இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம். சரி, அடுத்தது கவுகாத்தி பல்கலைக்கழகம் டான்ஸ் பட்டம் ஜாதவுக்கு வழங்கியது. மதிப்புறு முனைவர் பட்டத்தை கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது மாத்திரை அளவை பொறுத்துக. சரி, ஐகாரம் தனித்து வருதல். ஸோ ஐகாரம் தனியாக வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஐ அப்படிங்கிற ஒரே ஒரு சொல், அதாவது அந்த ஒரே ஒரு எழுத்து தனித்து வந்துச்சுன்னா எத்தனை மாத்திரைன்னு சொல்லி கொடுத்தேன், 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஓகே, அது நேருக்கு நேராக தான் பொருந்திருக்கு. அடுத்தது ஔகார குறுக்கம். இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, குறுக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஔ வந்து தனித்து வந்தால் 2 மாத்திரை. இதே ஔகார குறுக்கம் சொல்லிட்டு சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. அப்போ இதுவுமே நேரடியாக தான் பொருந்திருக்கு. ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுதம்ங்கிறது தனியாக வந்துச்சுன்னா 1/2 மாத்திரை, அது குறுக்கத்தோடு சேர்ந்து வந்துருச்சுன்னா அதுலேருந்து பாதியாக 1/4 மாத்திரையாக தான் வரும். அப்போ இதுவுமே நேரடியாக பொருந்திருக்கு. அப்போ ஆன்சர்ஸ் நமக்கு எப்படி வரும், 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது முள்கூட்டல் தீது முட்டி இது எப்படிங்க வரும், முள்கூட்டல் தீது முட்டி இது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா. அடுத்தது பால் டேஸ் வகைப்படும். ஸோ பால் அப்படிங்கிறது டேஸ் வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு சொல்லிட்டு 5 பால் வகைப்பாடு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான். அடுத்தது உயர்திணையில் பொருந்தாதது எது. இப்போ அந்த பால் அப்படிங்கிறதெல்லாம் 5 வகை பார்த்தோமா, என்னென்ன பார்த்தோம், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு பார்த்தோமா. இந்த ஃபஸ்ட்டு 3மே வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை. லாஸ்ட்டில் 2 அந்த ஒன்றன் பால் பலவின் பால் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை. அப்போது உயர்திணையில் 3 விஷயம் வருதா, அதில் பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆண் பால், பெண் பால், பலர்பால் வரும். இந்த பலவின் பால் வந்து அக்ரிணையில் தானே வரும். அப்போ பொருந்தாதது பலவின் பால். அவ்வளோதான். ஓகேங்களா.
அடுத்தது 48வது கேள்வி பொறுத்துக. ஸோ ஐலாண்ட், ஜங்கல், பேரபிள், ஃபாரஸ்ட்ரி. ஸோ ஐலாண்ட் அப்படின்னா என்னதுங்க? தீவு. ஸோ அப்போ 4ன்னு வரும்போது இங்கேயும் வருது, ஃபஸ்ட் ஒனுக்கு இங்கேயும் வருது. அடுத்தது ஜங்கிள்ங்கிறது காடு, அப்போ 3ன்னு வரும்போது இங்கே தான் வருது, அப்போ இங்கே வந்து 3 வரல, அப்போ அப்வியஸாக நமக்கு ஆப்ஷன் ஏ தான் சரின்னு தெரியுதா? சரி, அடுத்தது பேரபிள்ங்கிறது உவமை, ஃபாரஸ்ட்ரிங்கிறது வனவியல், அப்போ அப்படியே ஆன்சர் ரிவர்ஸில் வருது நமக்கு. 4, 3, 2, 1ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் நமக்கான சரியான ஆன்சர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது தன் சிறு வயதில் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தவர் யார்? ஸோ இது கூட மேம் கேட்பாங்க அப்படின்னா யாருக்கு தெரியும், கேட்டாலும் கேட்கலாம் நமக்கு, ஏன்னா பேராகிராஃப்லாம் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் ஸோ தன் சிறு வயதில் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தவர் யார் அப்படின்னா காந்தி. சரிங்களா? அந்த இயலோட கடைசியில் ஒரு பேராகிராஃபில் நமக்கு இது பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இன்னைக்கான கடைசி கொஸ்டின், அறம், பொருள், இன்பம். திருக்குறளில் இருந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? அறம்ல எத்தனை அதிகாரம் இருக்குது, பொருளில் எத்தனை அதிகாரம் இருக்குது, இன்பத்தில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குங்கிறது தான். சரிங்களா? ஸோ அறம் அப்படிங்கிறது 38, பொருள்ங்கிறது 70 அதிகாரங்கள், இன்பம்ங்கிறது வந்து 25 அதிகாரங்கள். அப்போ 2, 3, 1 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ இந்த 50 கேள்விகளில் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு 7ஆம் வகுப்பு 3வது இயலுக்கான டெஸ்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.